கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் தேடி போன காரியங்கள் என்னது? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை அவங்க ஏன் தேட வேண்டும்? பொன்னையும் வெள்ளியும் எதிர்பார்த்து தேடினார்களா? இல்லை. அவர் ஒரு இரட்சகரை தேடி வந்தார்கள். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியானவரை அவர்கள் உண்மையாய் ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு தேடினார்கள். இவர்கள் கொண்டு வந்த பரிசுகள் பொன், தூபவர்க்கம், வெள்ளை வேலம். எனக்கு அன்பானவர்களை, நாம் எதை நோக்கி தேடிக்கொண்டே இருக்கிறோம்? எல்லாரும் கொஞ்சம் அவங்களை யோசித்து பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய தேடல் எதை நோக்கி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, சாஸ்திரிகள் தேடினதை கண்டு கொண்டார்கள். நாம் எதை தேடுகிறோமோ அதை கண்டு கொள்வோம். நீங்கள் உலகின் இரட்சகரை தேடுங்கள், அவர்களை அவர் கண்டடைவார், கண்டு கொள்வீர்கள். உண்மையான தெய்வத்தை நீங்கள் தேட வேண்டும். ஒரே தெய்வம் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியுமே தவிர பல தெய்வம் இல்லை. அதை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, மீண்டும் சொல்கிறேன், கர்த்தரை கண்டடைகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது கண்டுகிடுவீர்கள். எவ்வளோ பேர் தேவனை கண்டு கொண்டு பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். நீங்களும் தேட வேண்டும், நீங்களும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. முழு இருதயத்தோடு அவரை தேடினால் நிச்சயமாக கண்டடைவீர்கள். சரிங்களா? தேங்க்யூ.